உமா. தோ வாரேன்க்கா. உள்ளதான்க்கா இருக்கேன் கிச்சன்ல. இங்க வரீங்களா? வாரேன் டி. வாங்கக்கா. என்ன டி உமா, வேலை எல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சுக்கா, இப்பதான்க்கா எல்லா வேலையும் முடிச்சேன். சரி டி. அது ஒண்ணும் இல்ல டி, வீட்டுல ஒன்னும் செய்யல. இப்பதான் வந்து சியானாக்கு கீரை சாதம் செஞ்சு கொடுத்தேன். சியானாக்கும் சஞ்சய்க்கும். அவருக்கு மிச்ச மீதி இருந்ததை போட்டு கொடுத்துட்டேன். அதான் என்ன பண்ணேன்னு தெரியலன்னு இந்த பக்கம் வந்தேன். சரி டி, கிளம்பி போய் ஏதாவது ஒரு தோசையை ஏதாவது ஊற்றி சாப்பிட்றேன். அப்படியாக்கா? சரிக்கா, போயிட்டு வாங்க. இவட்ட வந்து இறைச்சி குழம்பு வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா தரமாட்டா போலியே. நானே வீட்டில் கீரை சாதம் செஞ்சா தீர்ந்து போச்சுன்னு ஒரு பிட்டை போட்டேன். அது ஏற்படலையே. இப்போ என்ன பண்ணுறது? என்னக்கா இன்னும் போலையா? டைம் ஆகுது, போய் ஏதாவது தோசை கீசை ஊற்றி சாப்பிடுங்க. அது ஒன்றும் இல்லை டி, இப்போதான் ஞாபகம் வந்தது. எங்கள் வீட்டில் இருந்த எல்லா தோசைமாவும் தீர்ந்து போச்சுன்னு. மாவும் அரைக்கலை. எங்கள் வீட்டில் இருந்த பழைய கஞ்சை கூட இப்போதான் அந்த மனுஷனுக்கு ஊற்றி கொடுத்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி விடு, இன்னைக்கு எதுவும் சாப்பிடாம ஊட்டிட வேண்டியதான். இப்போ இவங்களுக்கு இறைச்சி குழம்பு வேணும். அதுக்கு என்னம்மா ஆக்டிங் பண்ணுது இந்த 4 முடி. சரி கொடுப்போம். நம்மளும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டோம், அந்த மனுஷனுக்கு கொடுத்துட்டோம், நம்மளும் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டோம். என்னடா பண்ணுறது இந்த மிச்சம் மீதியன்னு யோசிச்சேன். சரி, இந்த 4 மணிக்கே தள்ளி விடுவோம். சரிக்கா, நீங்கள் வீட்டுக்கு போய் எதுவும் செய்ய வேண்டாம், இங்கேயே சாப்பிட்ருங்க. இறைச்சி குழம்பு கொஞ்சம் இருக்கு. இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். இல்லக்கா, குழம்பு கொஞ்சம் இருக்கு, நீங்க சாப்பிட்ற அளவுக்கு. இப்ப சாப்பிடுங்க. மறுபடியும் வேணான்னு சொன்னா போயிட்டு வாங்கக்கான்னு சொல்லிடுவான். நல்ல வேலை அவ சாப்பிடுன்னு சொல்லிட்டான். நம்மளே உட்காந்து சாப்பிட்டுருவோம். உமா, சோத்து போட்டு கொண்டு வா, நாங்க உட்காந்துருக்கேன். சரிக்கா, அங்க இருங்க, நான் சாப்பாடு போட்டு கொண்டு வரேன். சரி டி. இந்தாங்க வசந்தி அக்கா, சாப்பிடுங்க. கொடு டி. ஆஹா, என்ன ஒரு வாசனை, நாக்குல எச்சு ஊறுதே. இறைச்சி குழம்பு மட்டும் எப்படிதான் இவ்வளோ வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கோ தெரியல. மாட்டி சின்ன பொண்ணு, என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்க? காலையிலே வரேன்னு சொன்னேன். அதை ஏன்டி கேட்குற? காலையிலேயே என் மாமியாரையும் புருஷனையும் சமட்டி கீழே தள்ளிட்டேன்டி. அடி பாவி. அதுக்கு பழி வாங்க என் மாமியார் கிளவி எல்லா வேலையும் என்ன செய்ய விட்டுட்டு. எப்பாடி, அவ பக்கம் திரும்ப வேண்டாம். சட்டு போட்டு வந்து சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணுவோம், இல்லைன்னா புடிங்கி தின்னுடுவா இந்த வளர்ந்த மாடு. வசந்தி அக்கா, என்னக்கா வந்ததுலேருந்து என்னை பார்க்கவே இல்லை, அந்த பக்கமாவே திரும்பி உட்காந்துருக்கீங்க. சின்ன பொண்ணு, ஒன்றும் இல்லை, நீயும் உமாவும் பேசிட்டு இருந்தீங்க. அதான் எதுக்கு உங்களுக்கு நடுவில் வந்து உங்களை தொந்தரவு பண்ணணும் தான் உட்காந்துருந்தேன். வசந்தி அக்கா, என்னது இறைச்சி குழம்பா? ஐயோ, பார்த்துட்டாலே இந்த நெட்ட மாடு. ஐயோ, இறைச்சி குழம்பா? உமா வச்சதா? டேஸ்டா இருக்குமே, கொடுங்க வசந்தி அக்கா, நானும் சாப்பிட்றேன். ஒரு வாய் டேஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு குண்டா சோத்தி ஒரே வாயில போட்டு. ஏன் வசந்தி அக்கா, என்னாச்சு? எனக்கே பசிக்குதுன்னு தான் சாப்பிட்டேன். காலைல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல என் மாமியார் கிளவியால. நமக்கு மிஞ்சினது அவ்வளவுதான் போல இருக்கு. இறைச்சி குழம்பு சாப்பிடலான்னு ஆசையா வந்து இந்த எரும மாட்டால அதையும் சாப்பிட முடியல. சரி, சங்கரியக்கா வீட்டுக்கு போவோம். அங்க வேற மீன் குழம்பு வாசனை தான் வந்தது. மீன் குழம்பா தான் இருக்கும். அங்க போயாவது சாப்பிடுவோம். இவளுங்களுக்கு தெரியாம போகணுமே. சரி சின்ன பொண்ணு, உமா நான் போயிட்டு வரேன். எங்கக்கா போறீங்க? வீட்டுக்கு தாண்டி. சரி, வீட்டுக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன்டி. சரி வசந்தி அக்கா, போயிட்டு வாங்க. அப்பாடி, தப்பிச்சிட்டோம், ஓடிடுவோம் இங்க இருந்து. இவனுங்க வரத்துக்குள்ள சங்கரியக்கா வீட்டுக்கு போய் மீன் குழம்பு ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதான். சங்கரியக்கா, சங்கரியக்கா எங்க இருக்கீங்க? என்ன வீட்டுல சங்கரியக்காவை காணும், யாரையுமே காணும். எங்க போயிருப்பாங்க? சங்கரியக்கா, இதோ வர வசந்தி, அங்க உட்காரு, வரேன். சரி சங்கரியக்கா, வாங்க பொறுமையாவே. மீன் குழம்பு வாசனை தான் நல்லா வருது. இன்னைக்கு கண்டிப்பா சங்கரியக்கா மீன் குழம்பு தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதான். வாமா வசந்தி. என்னம்மா? ஒண்ணும் இல்ல சங்கரியக்கா, சும்மா தான் வந்தேன் உங்களை பார்த்துட்டு போலான்னு. சரி இரு வசந்தி. சரி சங்கரியக்கா. ராணியக்கா, வா சின்ன பொண்ணு, இங்கதான் இருக்கோம். அட வசந்தி அக்கா, வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க, இங்க என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, போற வழியில சங்கரியக்காவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். சரி வசந்தி அக்கா. இவளுக்கு தெரியாம சாப்பிட்டுட்டு போலான்னு பார்த்தேனே, சாப்பிட விட மாட்டா போலயே. சரி, நம்ம சங்கரியக்கா கிட்ட இப்பயே கேட்டுருவோம். அக்கா, நான் உங்களை சாப்பாடு போட்டு வைக்க சொன்னேனே, போட்டுட்டீங்களா? போட்டு வச்சிருக்க சின்ன பொண்ணு, உள்ளதா இருக்கு, போய் எடுத்து சாப்பிடு. சரிக்கா, நான் போய் எடுத்துக்கிறேன். என்ன சங்கரியக்கா, மீன் குழம்பா? ஆமா வசந்தி, மீன் குழம்பு தான். சங்கரியக்கா, உங்க மீன் குழம்பா? ஆஹா, செம்ம டேஸ்டா இருக்குமே, கொஞ்சோண்டு இருந்தா தாங்கல. ஐயோ இல்லையே வசந்தி, கடைசியா கொஞ்சம் மீன் குழம்பு இருந்தது, அததான் சின்ன பொண்ணு கொடுத்துட்டேன். உனக்கு அடுத்த முறை வச்சா தரேன். சரி சங்கரியக்கா, வீட்டுல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி வசந்தி, போயிட்டு வா. ஆஹா சங்கரிக்கா, என்ன டேஸ்ட் உங்க மீன் குழம்பு. பேடி எழுவா, என்னோட இறைச்சி குழம்பு புளிங்கி தின்னுட்டா. இன்னைக்கு அவளுக்கு வயிற்றால தான் போகும். அது மட்டுமா, மீன் குழம்பு வேற கண்ணில் காட்டி காட்டி திங்கிறாளே, வயிற்றுச்சலா இருக்கே. என்ன
என்ன வசந்தி அக்கா பார்த்துட்டே இருக்கீங்க, என்ன பொறி போட்டுறாதீங்க. வேணா ஒரு வாய் தரேன் வசந்தி அக்கா, சாப்பிட்றீங்களா? இல்ல வேண்டாம் சின்ன பொண்ணு, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். நான் போயிட்டு வரேன் சங்கரிக்கா. சரி வசந்தி, போயிட்டு வா. ஐயோ, மீன் குழம்பு வாசனை வேற மூக்க தொலைக்குதே, ஒரு வாயை தின்னு இருக்கலாமோ? சரி, இப்ப கேட்டா அசிங்கமா இருக்கும். வீட்டுக்கு போய் எதையா திம்மோ.